உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணி முதல் இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். உரிமைக்காகவும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த மே முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. முதலில் இந்தியாவிலேயே இந்த மே முதல் நாளை சென்னையில தான் நாம் கொண்டாட தொடங்கி இருக்கிறோம். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்கள் தலைமையில தான் முதலில் சென்னை மாநகரத்தில் இந்த மே முதல் நாள் கொண்டாடப்பட்டிருக்கிறது. உழைப்புக்கேற்ற ஊதியம் தொழிலாளருடைய உரிமை. அதேபோல் இன்றைக்கு நம்முடைய கழக தோழர்கள் உழைத்திருக்கக்கூடிய உழைப்புக்கு பலன் வருகிற 4ஆம் தேதி பெறவிருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை, ஒரு துளி அளவு கூட மாற்றம் இல்லை என்பதை ஏதோ கருத்து கணிப்பின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன் என்று யாரும் கருத வேண்டிய அவசியம் இல்லை. கழகத்துடைய உணர்வை உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் அந்த கருத்தை நான் எடுத்து வைத்திருக்கிறேன், தவிர வேறல்ல. இன்னும் ஒரு 2-3 நாட்களில் நம்முடைய தேர்தல் முடிவை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் என்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் வெற்றி, மீண்டும் ஆட்சி, இதில் துளியளவும் மாற்றம் இல்லை என்று மே தின விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றியதை அன்னை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். திமுக ஆட்சி மீண்டும் தொடரும் என அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அன்வர் வழங்க நாம் கேட்கலாம். அன்வர், விவரங்கள். வணக்கம் ஷியாம். மே சர்வதேச தொழிலாளர் தினத்தை ஒற்றி மே தின பூங்காவில் மே தின நினைவு சின்னத்திற்கு மரியாதை செலுத்திய முதலமைச்சர் தொடர்ந்து தொண்டர்களிடம் உரையாற்றினார். குறிப்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிந்து வருகிற மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில அதற்கு நம்பிக்கை தெரிவிக்கும் விதமாக மீண்டும் திமுக ஆட்சி துளி அளவு மாற்றமில்லை எனவும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி என்பதில் துளி அளவு மாற்றமில்லை எனவும் தெரிவித்துள்ளார். அதே போன்று திமுக தொண்டர்களின் உழைப்பிற்கான பலன் மே 4ஆம் தேதி, அதாவது தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நாளன்று தெரியும் எனவும் மே தின விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதே போன்று திமுக தொண்டர்களின் உழைப்பின் மீதான நம்பிக்கையில் தான் நான் பேசுகிறேன் எனவும் திமுக ஆட்சி மீண்டும் தொடரும் என மீண்டும் முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவிக்கும் விதமாக திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மற்றும் தோமுசா நிர்வாகிகளிடையே பேசியிருக்கிறார். குறிப்பாக மேலும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, எல்லாருக்குமான ஆட்சி திமுக வழங்கி வருகிறது, அது தொடரும் எனவும் மீண்டும் 2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் திமுக தலைமையிலான கூட்டணி வெல்லும் என்ற அதற்கு முத்தாய்ப்பாக இன்றைய தினம் அவரது உரை அமைந்திருக்கிறது. குறிப்பாக அவர் தன்னுடைய தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளிடம் பேசியதாவது, மீண்டும் திமுக ஆட்சி எனவும் அதில் துளியளவு மாற்றமில்லை எனவும் அவர்களின் தொண்டர்களின் உழைப்பிற்கான பலன் வருகிற மே 4ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை தெரியும் என முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். சார், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அன்பு. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணி முதல் இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.